السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நம் அனைவரின் மீதும் நிலவற்றுமாக என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் படைத்ததன் நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 52வது அத்தியாயம் 56வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அப்போ மனிதர்களை படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை எண்ணினால் எண்ணி மாளாது. ஆனாலும் நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லாஹ்க்கு அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவெல் என்றால், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 2வது அத்தியாயம் 195வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், உங்களது கரங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். நம்மளுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு? இன்றைய சமூகத்தாருடைய நிலை எப்படி இருக்கு? அழிவை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு. நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அர்ஷின் நிலையிலே பெறும் 7 பிரிவினரில் 2ஆம் பிரிவினர் யார் என்றால், இறை வணக்கத்திலேயே வளர்ந்து இளைஞர். அந்த இளைஞர்களுடைய நிலை இன்று எவ்வாறு இருக்கிறது? மொபைல் போனுக்கும் மதுவிற்கும் அடிமையாகி இழிவின் பக்கம் அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்காக அழைப்பு கொடுத்து பாங்கு சொல்லியும் கூட பொருட்படுத்தாமல் ஆங்காங்கே தெருக்களில் அமர்ந்து கொண்டு மொபைல் போனில் விளையாடி கொண்டிருப்பதும், இன்னும் மொபைல் போனில் ஏதேதோ பார்த்து கொண்டிருப்பதும், மொபைல் போனிலே தன்னுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருப்பதும், தொழுகையில் பொடுபோக்காக இருப்பது, இன்னும் மதுவிற்கு அடிமையாகி தானும் வழிகேட்டில் சென்று தன்னுடைய குடும்பம், சுற்றுப்புறம் மற்றும் தன்னுடைய எதிர்காலம் எல்லாம் பாழாகி விடுகின்றது. இந்த இளைஞர்கள் தெருக்களில் அமர்ந்து கொண்டு இழிவின் ஒழுக்கச்சீர்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருப்பதனால் பாங்கை கூட பொருட்படுத்துவதில்லை. பாங்கு சொல்லியும் தொழுகைக்கு பள்ளியின் பக்கம் செல்வதில்லை. சில இளைஞர்கள் ஜும்மாவுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போவாங்க. சில இளைஞர்கள் அதுவும் இல்லை. இதை எந்த பெற்றோர்களும் என்ன செய்யறதுன்னா பொருட்படுத்துறது இல்லை. சிறு வயதிலேயே ஆண் பிள்ளைகளுக்கு மொபைல் போன், அவர்களுக்கென்று தனியாக ஒரு மொபைல் போன், அவர்களுக்கென்று தனியாக இருசக்கர வாகனம், பைக் வாங்கி கொடுக்கிறது, இன்னும் அவர்களுக்கு பணத்தை கையில் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அழிவின் பக்கம், பாவத்தின் பக்கம் இழுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது.
அல்லாஹ் வந்து என்ன கட்டளையிடுற ஆண்களுக்கு, நீங்கள் மதுவை அருந்து போதையான அந்த நேரத்துல வந்து என்ன செய்யாதீங்க, தொழுகை பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம மது அருந்திட்டோம் அப்படின்னா ஒரு நன்மையான செய்ய அந்த விஷயத்த வந்து அந்த மது வந்து தடுக்குது. அப்ப நன்மை செய்யறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிருது. அல்லாஹ் வந்து தொழுகையின் பக்கமே நெருங்காதேன்னு சொல்றான். அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திக்க கூடியவர்களாக இருக்கணும். இளைஞர்கள் என்ற ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். பெண் பிள்ளைகளும் இன்று அதிகமாக பருவம் வயதை அடைந்து விட்டாலே தனியாக மொபைல் போன்களை தன் பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துடுறாங்க. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. அவர்கள் அந்த மொபைல் போன்ல அவங்க என்ன செய்றாங்க, தங்களுடைய கரத்தாலேயே அவங்க அழிவு என்ன செஞ்சுக்கிறாங்க, அழிவின் பக்கம் போறாங்க. தொழுகையை என்ன பண்றது, பேணி தொழுகிறது இல்ல. இறை வணக்கத்துல அந்த பாங்கு சொல்ற சத்தத்தை கூட கேட்கறது இல்லை. அது கேட்டாலும் வந்து தொழுகையை வந்து அலட்சியமாக கருதி பொடுப்போக்காக விட்டு அந்த மொபைல் போன்லயே வந்து மூழ்கி இருக்கிறாங்க. இன்றைய இளைஞர்களுடைய, இன்றைய சமுதாயத்தினுடைய அந்த நிலை வந்து இப்படிதான் இருக்கு. அவுதுபில்லாஹி மினஷ் அல்லாஹ் வந்து நம்ம அனைவரும் இதுல இருந்து பாதுகாக்கணும். இன்னும் வந்து அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் என்ன சொல்றான், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், வெட்க தளங்களை பேணி காத்துக் கொள்ளுங்கள் சொல்றான். இன்னும் வந்து பெண்களுக்கு என்ன சொல்றான், மகரமான ஆண்களை தவிர மற்றவர்களிடம் தாமாக தெளியக்கூடிய அலங்காரத்தை தவிர நீங்கள் எதையும் வெளிப்படுத்தாதேன்னு சொல்றான். இன்றைய பெண் பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது, தன்னுடைய உடல் அழகை வந்து காட்டி சமூக வலைதளங்களிலே அந்நிய ஆண்களை ஈர்க்கிற அளவுக்கு பேசி தன்னுடைய குரல் கூட ஒரு அமானிதம் தான். அதையும் வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க குலைந்து குலைந்து அந்நியவர்களிடம் பேசாதீங்கன்னு. அப்ப நம்ம குரலை கூட குலைந்து பேசி சோசியல் மீடியாக்கள்ல வீடியோ போடுறது, காலையில தூங்கி எந்திரிச்சது முதல் இரவு அந்த படுக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்நிய ஆண்கள் பார்க்கும் அளவுக்கு போடுறது. இதெல்லாம் வந்து தம் கையாலேயே தம் அழிவை நோக்கி போற ஒரு விஷயம். இதை வந்து என்ற பிள்ளைகளும் வந்து இதை வந்து சிந்திக்கிறது இல்லை. பெற்றோர்களும் வந்து அதற்கு வந்து ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, இறை வணக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சிறு வயதிலே இருந்தே நம்ம வந்து தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி வளர்த்தாதான் அந்த பிள்ளை என்ன வேலையா இருந்தாலும் போட்டுட்டு போய் தொழுகக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். இப்ப 5ல் வளைஞ்சாதான் 50ல் வளையும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம வந்து எல்லா விஷயங்களையும், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் எது வந்து நல்ல விஷயம், எது தீய வழி, எது நேரான வழின்னு நம்மளுக்கு அழகாக காட்டி தந்துட்டான். அந்த இரு வழிகளையும் நம்ம சிறு வயது முதலே நம்ம அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அந்த வரக்கூடிய சமுதாயம் வந்து ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயமாக வரும். இன்ஷா அல்லாஹ் நாமும் சரி, நம்மளுடைய குழந்தைகளும் சரி, வரக்கூடிய தலைமுறையும் வந்து ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு கண்ணியமான, இஸ்லாத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு தலைமுறையினாக உருவாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.